ஒருபுறம் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறல், மறுபுறம் தீவிரவாதிகளின் ஊடுருவல் முயற்சி, இரண்டையும் எதிர்கொண்டு எல்லையில் நாட்டை பாதுகாக்கும் வீரர்கள் மீது நேற்று பாகிஸ்தான் ராணுவம் சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு அருகே பாகிஸ்தான் கமாண்டோ படைகள் ரஜோரி, ஆரஸ்புரா மற்றும் அக்னூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள இந்திய நிலைகள் மீது 6 இடங்களில் தாக்குதலை தொடுத்தனர். இது வழக்கமான அத்துமீறலை விட பல மடங்கு அதிகமான தாக்குதல் என இந்திய அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்திய வீரர்களும் பதிலடி கொடுத்து வருவதால் எல்லையில் கடும் துப்பாக்கிச் சண்டை நீடித்தது. இதில் எல்லையோர கிராமங்கள் தீப்பிடித்து எரிந்தன. இச்சண்டையில் 5 இந்திய வீரர்கள் படுகாயமடைந்தனர். ஒரு பாகிஸ்தானிய வீரர் கொல்லப்பட்டார். கத்துவா பகுதியில் பாகிஸ்தானுக்கு கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதனிடையே பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் இருந்து ஊடுருவ முயன்ற தீவிரவாதிகளை இந்திய இராணுவத்தினர் தடுத்து நிறுத்தி துப்பாக்கிச் சண்டையில் ஈடுபட்டனர். இந்த சண்டையில் இந்திய வீரர் ஒருவர் உயிரிழந்தார். காஷ்மீரில் இரவு நேரத்தில் பாகிஸ்தான் ராணுவம் வரிந்து கட்டிக்கொண்டு சண்டையில் ஈடுபட்டிருக்கும் போது இராணுவ உயரதிகாரிகள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரை சந்தித்து நிலைமையை விவரித்தனர். இதையடுத்து அவர் உடனடியாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் மனோகர் பாரிக்கரை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதனிடையே எல்லை பாதுகாப்பு படை தலைவருடன் ஆலோசனை நடத்திய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தக்க பதிலடி தருமாறு உத்தரவிட்டுள்ளார்.